அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐ எம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்போந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போகிறோம். என்னோடய மாமியார் வீட்டுக்கு போகிறோம், மதுரைக்கு. ஸோ இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாப்பா வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தாங்கல்ல, அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் மாமியார் வீட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த பேக்கில் வந்து அந்த ஒன் டே போடுறதுக்குண்டான பாப்பாக்குண்டான ட்ரெஸ்ஸு, டவல் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். கேக்கு, பிஸ்கட், அப்புறம் வந்து கடலை மிட்டாய் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் பாப்பா வந்து ட்ரெயினில் போகும்போது வந்து பசிக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து ஜம் தண்ணீர் வாப்பா கொண்டு வந்தாங்க, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் 5 மணிக்கெலாம் எஞ்சி எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபியும் குடித்தாச்சு. பாப்பா வந்து நீங்கள் என்ன ஜுவல்ஸ்லாம் போட போகிறீங்களோ அதெல்லாம் வீடியோவில் காட்டுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி எனக்கு விருப்பம் இல்லை காட்டுறதுக்கு. நான் பாப்பா காட்ட சொன்னதுனால தான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். இந்த பேங்கிள்ஸ், அப்புறம் இந்த கிளிப்பு, இந்த சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு எடுத்துருந்தோம்ல, அதுதான் நான் போட்டு போகிறேன். ட்ரெயின் வந்து காலையில் 7:20க்குலாம் வந்துடும். ஸோ நாங்கள் வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போயாச்சு. அங்கே கொஞ்சம் கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் புதன்கிழமை காலையில் கிளம்பியிருந்தோம். ஆனால் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சரியான மழை திருநெல்வேலியில். எங்கே பார்த்தாலும் மழையாக தான் இருந்துச்சு. எனக்கு பொதுவாகவே மழை டைமில் வந்து ட்ராவல் பண்ண சுத்தமாக பிடிக்காது. கசகசன்னு இருக்கும். அதுக்காகவே வந்து எனக்கு மழை டைமில் ட்ராவல் பண்ண பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு. என்னை விட மோசமாக ஃபீல் பண்ணுவாங்க பாப்பா வந்து. அந்த மழை தண்ணி பட்டுச்சுன்னா, வீட்டிலையே சும்மாவே வந்து தேவையில்லாமல் தண்ணி வந்து பட்டுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. இப்போ பாருங்கள், ட்ரெஸ்ஸை தூக்கிக்கிட்டே தான் நடந்துக்கிட்டே இருக்காங்க. ட்ரெஸ்ஸை கீழே போடுங்கன்னா வேண்டாம், ஏதாவது படும் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை வந்து தூக்கிக்கிட்டே தான் நடந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் ட்ரெயின்லாம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வந்து அந்த மழை சேர்லாம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் வந்து ஏறியாச்சு. யாரெல்லாம் போனோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாப்பா, ஹஸ்பண்ட், அப்புறம் பாப்பா, நான். அம்மா வரல. அம்மாவுக்கு வந்து முன்னாடி மாதிரி ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க. ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக போச்சு. அடுத்து நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. அந்த மழை பெஞ்சு இருந்துச்சுல, அது வந்து அந்த ஜன்னல் கம்பிலெலாம் ட்ராப் வந்து விழுந்துருந்துச்சு. பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஆனால் ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகவும் அந்த ஒவ்வொரு ட்ராப்பும் வந்து கீழே விழ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதையும் அப்படியே ஜன்னல் ஓரமாக உட்காந்து இயற்கையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து அந்த ட்ராவல் வந்து போச்சு. பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி மழை பெஞ்சதுக்கு தக்கன கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. உண்மையாக சொல்லணும்னா ட்ரெயினில் போய் ரொம்ப வருஷங்கள் ஆகுது. என்ன தான் வந்து கார், பைக்கு, பஸ்ஸு அந்த மாதிரி போனாலும் ட்ரெயினில் போகிறது அப்படிங்கிற ஒரு தனி சுகம்தான். சூப்பராக இருக்கும். அந்த இயற்கையோடு போகிறது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அங்கே வந்து ட்ரெயினில் வந்து இந்த மிட்டாயெல்லாம் விற்றாங்க. சரி, பாப்பா கேட்காங்கன்னு சொல்லிட்டு மிட்டாய் வந்து 2 பாக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மிட்டாயும் கூட இந்த கடலை மிட்டாய், கொக்கோ மிட்டாய்லாம் சின்ன வயசுலேருந்தே நல்லா சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வாங்கினது வந்து நல்ல க்ரன்ச்சியாக, நல்ல கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையோடு இருந்துச்சு. அந்த கடலையெல்லாம் நல்ல வாசனையோடு இருந்துச்சு. பாப்பா கொஞ்சம் டைம் கழிச்சு அவங்களுக்கு போர் அடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு மொபைலை கொடுத்து கேம் விளையாட விட்டாச்சு. அடுத்து வந்து மதுரைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். மதுரைக்கு வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:40 அந்த டைம் இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. மாமி அன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா, தோசை, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அதோட ஸ்வீட் பூரி, அந்த மடக்கு பூரி இருக்கும்ல, தேங்காய் வந்து உள்ள வச்சு பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும், அதுவும் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், அப்புறம் ஆனியன் ரைத்தா, அப்புறம் கத்திரிக்காய் போட்டு ஒரு புளிக்கூட்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி மாமி சமையல் பண்ணுறத வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அன்றைக்கி காலையில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால நானும் ஹஸ்பண்டும் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து மாமி வந்து சமையல் பண்ணிலாம் முடிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு 2:30 மணி இருக்கும். வந்து நாங்கள் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஃபுல்லாமே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. எங்கேயுமே வெளியிலையும் போக முடியலை. நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வரல. ஏன்னா அம்மாவும் வீட்டில் தனியாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மறுநாளைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறனால பாப்பாவுக்கு லீவு தான். ஆகஸ்ட் 15 அதனால் பாப்பாவுக்கு வந்து லீவு தான். ஆனால் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும், அம்மாவும் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நைட் வந்து கிளம்பிட்டோம்.
மாமி வந்து சாப்பாடு என்ன வேணும்னு கேட்டாங்க. ட்ராவல் டைம் அப்படிங்கிறனால சிம்பிளாக தோசை மட்டும் போதும்னு சொல்லிட்டு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு ட்ரெயின் பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 11 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா மழை டைமாக இருக்கனால ஃபுல்லாமே வந்து வெள்ளமும் சகதியுமாக இந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாகவே கிளம்பலாம் சொல்லிட்டு அட்வான்ஸாகவே கிளம்பிட்டோம். ஆனால் அட்வான்ஸாக கிளம்புனது தான் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11:50க்கு ட்ரெயின் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து 12ன்னு சொன்னாங்க. அடுத்து 12:10ன்னு சொன்னாங்க. இப்படியே போய் ஒரு 12:15 இருக்கும். அந்த டைமில் தான் ட்ரெயின் வந்துச்சு. சரி ஓகே 12:15க்கு ட்ரெயின் வந்துருச்சுல, ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 மணிக்கு தான் ட்ரெயினே எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வந்து மதுரையிலேருந்து ட்ரெயின் அப்படியே தான் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. 1:30 மணிக்கு மேலே தான் வந்து ட்ரெயினே எடுத்தாங்க. செம்ம கடுப்பாகிடுச்சு. ஏன்னா மழை டைம் அதனால கொசுக்கடி அப்புறம் வேறு கெட்ட ஸ்மெல்லாம் அடிக்கவும் சுத்தமாகவே வந்து அங்கே இருக்க முடியல. அடுத்து விருதுநகர் ரீச் ஆகவும் விருதுநகர்லேயே ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட போட்டுட்டாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. 12 மணிக்கு ஏறினோம்னா வீட்டுக்கு வந்து அதாவது திருநெல்வேலிக்கு வந்து 2:30 மணிக்கு ரீச் ஆகிடும் சொல்லி பார்த்தோம்னா நாங்கள் ஒரு 4 மணிக்கிட்ட தான் திருநெல்வேலிக்கே ரீச் ஆனோம். பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ட்ரெயினில் வரும்போது தூங்கிட்டு தான் வந்தாங்க. இருந்தாலும் அவங்களால சுத்தமாக முடியல. இப்போ நடக்கும்போதே பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி தூக்க கழகத்துலேயே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அந்த பயணம் வந்து அமைஞ்சுது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்து மதுரைக்கு போகும்போது மாமி வந்து எந்த மாதிரி ஸ்டைலில் அவங்க மெத்தடில் வந்து சமையல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.